திங்கிங் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து எதனா காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கா? எல்லாம் இருந்தும் ஏதோ குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்களா? ஆமாங்க, உங்களுக்கும் சொல்யூஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசையோ ராகு புத்தியோ நடக்கணும். ஸோ அதனால தான் இது மாதிரி வந்து ஓவர் திங்கோ தேவையில்லாத எண்ணங்களோ வந்துட்டு போகும். ஸோ அதுலேருந்து தப்பிக்க எதுனா வழி இருக்கானா? இருக்குங்க, பரிகாரம் இருக்குது. அதாவது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, லைக் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் சாக்கோலாவா கேக்கு, என்ன எப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஸோ இது மாதிரி பிளாக் கலரில் வரக்கூடிய ஸ்வீட்ஸ் ஐட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பேருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் பொழுது, ஆனால் என்னைக்குன்னு ரொம்ப முக்கியம், ஞாயிற்றுக்கிழமையில் இது மாதிரி பண்ணிங்களோ உங்களோட டிப்ரெஷன் சுத்தமாக குறைஞ்சிரும். ஆமாங்க, இது நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களும் ரெமிடியாக செய்வாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிளாக் கலர்லான ஸ்வீட்ஸ் எள்ளுருண்டையாக இருக்கலாம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக இருக்கலாம், சாக்கோலாவா கேக்காக இருக்கலாம், ப்ரௌனீஸாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். இதை நீங்கள் வாங்கி உங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து தானம் பண்ணும் பொழுது உங்களோட டிப்ரெஷன், ஓவர் திங்கிங் எல்லாமே குறையும். இது 100% உண்மை. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் தானம் கொடுக்கக்கூடியதை நீங்களும் சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம்.